இந்த ஜெபத்தை இன்று முழுமையாக கேளுங்கள். உங்கள் வீட்டில் சமாதானம், உங்கள் வாழ்க்கையில் அதிசயம், உங்கள் குடும்பத்தில் தேவனுடைய கிருபை திறக்கப்படும். இப்போது விசுவாசத்தோடு ஜெபிக்க ஆரம்பிப்போம். இயேசுவே, இந்த நாளை உம்முடைய கரங்களில் ஒப்படைக்கிறோம். எங்கள் வீட்டை ஆசீர்வதியும், எங்கள் குடும்பத்தை பாதுகாத்தருளும். இயேசுவின் இரத்தத்தால் எங்கள் வீடு மூடப்படட்டும், தீமை நெருங்காதபடி காத்தருளும். கர்த்தரே, உடைந்த உறவுகளை சரி செய்யும், குடும்ப சண்டைகளை நீக்கும், சமாதானத்தை ஊற்றும். இன்று எடுக்கும் ஒவ்வொரு முடிவிலும் உமது ஞானம் நடத்தட்டும். இயேசுவே, பயம் நீங்கட்டும், கவலை நீங்கட்டும். கர்த்தரே, என் வீட்டை ஆசீர்வதியும். கர்த்தரே, என் குடும்பத்தை காத்தருளும். கர்த்தரே, என் வாழ்க்கையை மாற்றும். கர்த்தரே, இன்று மனசோர்வில் இருப்பவர்களை தொடும். ஆம் அன்பே, நோயால் வாடுபவர்களை சுகமாக்கும். நான் அருகில் இருக்கிறேன். கண்ணீர் சிந்துபவர்களுக்கு ஆறுதல் தரும். கர்த்தாவே, வேலை இல்லாதவர்களுக்கு வாசல் திறக்கும். கடனில் இருப்பவர்களுக்கு விடுதலை தரும். தடைப்பட்ட ஆசீர்வாதங்களை திறந்தருளும். உன் ஜெபம் கேட்கப்பட்டது. நம்பிக்கையுடன் காத்திரு, ஆசீர்வாதம் உன் வாசலில் உள்ளது. தந்தையே, எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதியும். அவர்களின் படிப்பு, எதிர்காலம், ஆரோக்கியம் அனைத்தையும் காத்தருளும். உன்னதமானவரின் மறைவிலிருப்பவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். நான் கர்த்தர், உன் தஞ்சமும் உன் அரணுமானவர். அவர் உன்னை தமது சிறைகளால் மூடுவார். நீ அவருடைய பாதுகாப்பின் கீழ் தங்குவாய். இயேசுவே, இன்றைய நாளில் எங்கள் முன்பாக சென்று வழிநடத்தும். மூடிய கதவுகளை திறக்கும். சாத்தியமில்லாத சாத்தியமாக்கும். உன் விண்ணப்பத்தை கேட்டேன், நான் உன்னை வழி நடத்துவேன். ஆமென். பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் இருதயங்களை நிரப்பும். உம்முடைய சமாதானம் பெருகட்டும். இப்போது விசுவாசத்தோடு சொல்வோம். என் வீட்டில் அதிசயம் நடக்கும். என் குடும்பத்தில் ஆசீர்வாதம் பெருகும். என் வாழ்க்கையில் தேவன் செயல்படுகிறார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென், ஆமென்.